பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 3ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். The book of Ezekiel chapter 18 verse 21. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் வாழ்ந்து அவன் அக்கிரமமான காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு அவன் திரும்பி அவன் பாவங்களையெல்லாம் விட்டு அவன் திரும்புவானே ஆனால், மனம் திரும்புவானே ஆனால். திரும்புறதுன்னா என்னது? மனம் திரும்ப வேண்டும். ஐயோ இவ்வளோ பாவம் பண்ணிட்டேனே, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்புவானே ஆனால், ஆண்டவர் சொல்கிறாரு அந்த பாவத்தையெல்லாம் விட்டுட்டு அவன் திரும்பி அதுக்கப்புறமா என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை. He will surely live, he will not die அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது ஃபிசிக்கல் டெத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. நம்முடைய ஆத்துமாவில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆத்துமாவில் நம்ம என்ன செய்யலாம்? பிழைக்க முடியும். ஆத்துமா மரிப்பது என்றால் என்னது? இந்த ஆத்துமாவிலே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த ஆத்துமா மரித்த ஆத்துமாவாய் காணப்படுகிறது. இந்த ஆத்துமா நம்முடைய சரீரம் அது ஒரு நாள் கட்டாயம் மரிக்க தான் போகுது. ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளலைனாலும் இந்த சரீரத்துக்குன்னு ஒரு டைம் பீரியட் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சரீரம் மரித்து போகுது. ஆனால் ஆத்துமா நித்திய காலமாய் வாழக்கூடியது. இந்த ஆத்துமா நம்ம பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இந்த ஆத்மா தான் எங்கே போக போகுது? பரலோகத்தில் நம்ம தேவ ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம வாழ போகிறது இந்த ஆத்மா. அப்போ இந்த ஆத்மா பிழைத்திருந்தால்தான் நான் இயேசுவோட வாழ முடியும். இட்டர்னிட்டி நித்திய காலமாய். இந்த ஆத்மா மரித்து போகுமானால் அது பரலோகத்துக்கு வர முடியாதே. அது நரகமாகிய ஆக்கினையாகிய அந்த பாதாளத்திற்கல்லவா அது போய்விடும். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. துன்மார்க்கன் எல்லா துன்மார்க்கத்தையும் அவன் விட்டு மனம் திரும்பி அவன் என்னுடைய கட்டளைகளை கை கொள்வானே ஆனால் அவனுடைய ஆத்மா சாவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அப்போ எத்தனை அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மறந்துட்டாங்க. அப்படி தானே? எத்தனை பாவங்களை நம்ம செய்தோம். ஆனால் என்னைக்கு நம்ம மனம் திரும்பணுமோ அதுக்கப்புறமா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் நினைத்தருளுகிற தேவன் அல்ல. ஆமேன். அவன் நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் மரித்தால் அவன் நரகத்துக்கு போவான் என்பதை கர்த்தர் அறிந்தபடினால் ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவாய் பிரியமா இருக்குமா? அவன் மரிக்கக்கூடாது. அவன் வனம் திரும்பி அவன் ஆத்துமா பிழைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். ஸோ இந்த இடத்துல ஆண்டவருடைய எவ்வளோ பெரிய கிருபையை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னொரு எச்சரிப்பையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த பாவத்தினாலேயும் அவன் சாவான். அப்போ ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி அவன் ஆண்டவருடைய நீதி நியாயங்களை கடைப்பிடித்தால் அவன் பிழைப்பான்னு சொன்ன கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. ஒருத்தன் நீதிமானாக வாழ்ந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் தடம் புரண்டு அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி துன்மார்க்கமான காரியங்களை செய்வானே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அந்த துன்மார்க்கத்தில் மரிப்பானே ஆனால்
அவனுடைய நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. இவ்வளோ நாள் அவன் நீதியாக வாழ்ந்தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களாம். நம்ம கடைசியில் எப்படி நம்ம மறிக்க போகிறோம் அதை வைத்து தான் நம்முடைய இட்டர்னிட்டியை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாங்க, அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயே, அவன் செய்த பாவத்திலேயும் அவன் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாயிருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாதவைகளாய் இருக்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். இப்போ ஒருவன் நீதிமானா இருக்கிறான், ஆனால் அதை விட்டுட்டு அவன் அநீதி செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அதில் அவன் மரித்தா அந்த அநீதி நிமித்தம் அவன் மரித்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வழிக்கு தக்கதாய் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்மளை நியாயம் தீர்க்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பது இல்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக இந்த வசனங்களில் பேசியிருக்கிறாங்க. புனிந்தவங்க, இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நீங்கள் தியானித்து பாருங்கள். அதிகமாக தியானித்து பார்க்கும்போது இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்க்கத்தில் ஒரு மனுஷன் செத்தான்னா அது ஆண்டவர் பிரியமில்லை, இது எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் ஊழியங்கள் செய்யப்படுகிறது? ஏன் கைப்பிரதிகள் கொடுக்கப்படுகிறது? ஏன் பிரசங்கியாளர்கள் பிரசங்கிக்கிறாங்க? ஏன் நமக்கு சபைக்கு போனோம்? துன்மார்க்கத்தில் நம்ம மறிச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய நீதியை நாம் பற்றக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நான் வாழ வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நான் வாழும் பொழுது, நான் மனம் திரும்பி கர்த்தருடைய வழியிலே நான் நடக்கும் பொழுது நாம் சாவது இல்லை, நாம் பிழைக்கவே பிழைப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நீதிமானாக வாழ்ந்துட்டு கொஞ்சம் எவ்வளோ நீதிமானாக நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் கொஞ்ச நாட்கள் நான் உலகத்தை அனுபவிச்சா என்ன, இந்த பாவத்தை செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்லி ஒருவேளை அதில் நம்ம மறிச்சிட்டா நம்முடைய ஆத்துமா மறித்து போய்விடும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறாரே. இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக இருக்கிறாங்க. ஒரு புது நாள் நம்ம வாழ்க்கையில் வருது, இல்லை வசனம் நமக்கு கிடைக்குதுனாலே, ஆண்டவருடைய எச்சரிப்பு நமக்கு வருதுனாலே, அது நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய அன்பு தானே பிரியமானவர்களே. ஏன் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கணும்? ஏன் நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் தண்டிக்கணும்? நம்ம சரியாயிரணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்துடணும்னு தானே ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறாங்க. நரகத்தை தேவன் மனிதனுக்காக படைக்கலையே, அது பிசாசுக்காக படைக்கப்பட்டதல்லவா நரகம். அங்கே நாம் போகவே கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறார்? யார்கிட்டையாவது நமக்கு கோபம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மன்னிக்க சொல்கிறார். நேற்று நம்ம யாரை குறித்து தியானித்தோம்? ஸ்தேவானை குறித்து தியானித்தோம் இல்லையா? அப்படி கல்லெறியும்படி வர்றாங்க, ஆனால் அவர் மன்னிங்கன்னு சொல்லி கேட்குறாருல. அப்போ அதை மன்னிப்பை குறித்து தியானித்தோம். ஆண்டவருக்கு எப்படி உண்மையாக இருக்கணும்னு தியானித்தோம் இல்லையா? இப்போ அதன்படி நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளிடத்துல என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாரோ, என்னென்ன காரியங்களை ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில், இதெல்லாம் நீ மனம் திரும்பு, இதெல்லாம் நீ உன்னை திருத்திக்கோ, இதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியம், இந்த ஷோ நீ பார்க்குற, எனக்கு அது பிடிக்கல, இந்த சீரியலை நீ பார்க்கக்கூடாது,
இந்த மாதிரி நீ இதில் போய் நீ அடிமையாக இருக்கிறியே, இது எனக்கு பிடிக்கலன்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதனை ஏற்றுக்கொண்டு அந்தருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது ஆண்டவர் சொல்ல நம்ம சாவது இல்லை. ஆமேன். ஆண்டவர் யாரையுமே சாகணும்னு நினைக்கல, ஆண்டவர் எல்லாம் பிழைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் தேவன் தன்னுடைய குமாரனையே அனுப்பி அவர் மேலே பாவத்தை சுமத்தி இயேசுவே எனக்காக உங்களுக்காக மரித்து விட்டார். நீங்களும் நானும் பிழைக்கணும்னு சொல்லி தானே இயேசு மரித்தார். நம்ம பாவத்தில் மரித்தவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் அக்கிரமத்தில் மரித்து போய் தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இயேசுவின் மூலம் கிருபை நிமித்தமாக நம்மெல்லாம் மீட்கப்பட்டு விட்டோம். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் கொடுத்து நம்மளெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அவருடைய ரத்தத்தையே கொடுத்து நம்மளை சம்பாதிச்சிருக்கிறாங்க. இனிமேயும் நம்ம பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, அநீதியான காரியத்தை செய்யக்கூடாது, அநியாயத்தை நான் செய்யக்கூடாது. உண்மையாக இருக்கணும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எசேக்கியேல் 18:21 துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?